ஏன்னா இந்த தெருநாய்களோட பெரிய தொந்தரவா இருக்கும் போல இருக்குண்ணே. இதுக்கு சரியான ஒரு சட்டம் வந்தா நல்லா இருக்குமாண்ணே. ஆமாங்க, நம்ம ஏரியால கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பையனை 4 நாய் தொடர்ந்து கடிச்சுது. நம்ம ஆட்கள் எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க, அதனால அந்த பையன் பாதுகாக்கப்பட்டான். இந்த மாதிரி பார்க்காம எவ்வளோ அநியாயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல அந்த மாதிரிலாம் கடிக்கும், அவ்வளோ இது இருக்கும். என்னண்ணே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வாங்க. இங்க வாங்கண்ணே. 3 பேர் இருக்கப்ப 2 பேர் தனியா போய் ஒரு ரகசியம் பேசுற போல பேசக்கூடாது. ஏன்னா நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடை செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து அவரை பத்தி பேசல, பொதுவாக தான் என்னை கூப்பிடுறீங்க. ஆனா அவருடைய மனசு கவலைப்படும்ல, அது மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. இல்லைண்ணே, நான் அவரை பத்தி எதுவும் சொல்லலை. பொதுவா ஒரு சின்ன விஷயம், அதனால பேசினாங்க கூப்பிட்டேன். வேற அவர் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதனால வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம வந்து முழுமையா பின்பற்றணும்ல. அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவார், அதை யோசிச்சு பாருங்க. அண்ணங்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல போனோன்னே நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். நல்லா கிருபையால அண்ணா வந்து கரெக்டா அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினாரு. சில உண்மையான விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமாக உங்களை பத்தி நான் எதுவும் தப்பா பேச வரல. நான் வேற விஷயம் பேச வந்தேன், அது இப்படி ஆயிடுச்சு. அண்ணன் வந்து தடுத்துட்டாங்க. நான் என்னென்னோ நினைச்சேன் மனசுல. ஆனா உண்மையிலேயே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் வந்து 3 பேர் இருக்கும்போது 2 பேர் தனியா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க. உண்மையிலேயே வந்து வரவேற்க பாத்தியானா அவருடைய மனசுல என்னென்னலாம் தோணுச்சு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணாக்கா என்னைக்குமே எந்த டைமும் பிரச்சனை கிடையாது.